ஹலோ விவேஸ், அனைவரும். அது ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு இளம்பெண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. வேதனை தாங்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் ஒரு பாம்பு அங்கிருந்து வேகமா ஓடி வருது. ஓடி வந்து பெண்ணை என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. ஒரு நிமிஷம் அவளு திகைச்சு போறா. என்னது, ஒரு பாம்பு பேசுமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் என்ன ஒரு பாம்பாட்டி வந்து துரத்திட்டு வரான். என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. உடனடியா அவளும் அந்த பாம்பு எடுத்து தான் மடியில வந்து மறைச்சிக்கிறா. அடுத்த நொடி அந்த பாம்பாட்டியும் அங்க வரான். அங்க வந்து இங்க ஒரு பாம்பு வந்தது, நீ பாத்தியா அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப அவ சொல்றா, இங்க எதுவும் வரலையே, நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கிறேன், இங்க எந்த ஒரு பாம்பு வரல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப அந்த பாம்பாட்டியும் போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. இப்பதான் அந்த பாம்பு வெளியே வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்குது. மேலும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. இப்ப அந்த பாம்பு கேக்குது, எதுக்காக அழுகுற அப்படின்னு அது கேக்குது. இப்பதான் அவ சொல்றா, என் பேர் ஆலியா, நான் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்தவ, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருந்தேன் அப்படின்னு அவ கதை சொல்றா. மேலும் என்னுடைய அப்பா அம்மா என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் கல்லூரி முடிக்கிற வரையும் நான் ராணி போல வளர்ந்தேன். இப்ப நான் எது கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க. இந்த நேரத்துல தான் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு இளைஞன் இடையிலேயே நின்று இருப்பான். அந்த இளைஞன் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போகும்போது அவன் நின்று இருப்பான். இப்ப 2 மாசம் தொடர்ந்து அவன் நிக்கிறான். இப்போ ஒரு நாள் திடீர்னு அவன் காணாம போனான். அந்த இடத்துல நின்று அந்த இளைஞன் எங்க அப்படின்னு நான் நின்று தேடிட்டு இருந்தேன். மறாத நாள் வந்தான். மறாத நாள் வந்து அவன் தைரியமா, ஆலியா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்டு நான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சேன். இப்பதான் அவன் சொன்னான், நான் உன்னை ரொம்ப நாளா விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதே போல என்னுடைய அப்பா அம்மா உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படின்னு அவன் சொன்னான். இதை நம்பி நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த பையன் அழகானவன், அதே போல ஒழுக்கம் உள்ளவன். அவனோட வசீகரத்தால அவனுடைய பேச்சால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். இதனால நான் தினந்தோறும் அவங்க கூட உட்காந்து அமர்ந்து பேசுவேன். எங்களுடைய காதல் படிப்படியா வளர்ந்து இருந்தது. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு நாங்க வீட்டுல இருக்கும்போது அவன் பேரு காலித். இப்ப காலித்தோட அப்பா அம்மாவோட அவன் வீட்டுக்கு வரான். இப்ப எங்க அப்பா அம்மாவோட காலித்தோட அப்பா அம்மா பேசுறாங்க. இது போல உன் பொண்ணும் என் பையனும் காதலிக்கிறாங்க. அவங்க சின்ன சிறுசு, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம சேர்த்து வைப்போம், கல்யாணத்தை பத்தி பேசுறது தான் நான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஆலியாவோட அப்பா அம்மா அழுந்து போறாங்க. இப்பதான் ஆலியாவை தனியா கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுறாரு. என்னமா சொல்ற, அந்த பையன் ரொம்ப மோசமான பையன். அவன் குடிச்சிட்டு மார்க்கெட்ல எப்பவுமே ஆளுங்க கூட சத்தம் போட்டிருப்பான், சண்டை போட்டிருப்பான். அதை நான் பலமுறை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு பையன் கூட நீ வாழணுமா அப்படின்னு மறுத்துடுறாங்க. இப்பதான் ஆலியோட அம்மாவும் வந்து, உன்னுடைய வாழ்க்கைய நாங்க பாழாக்க விரும்பல, இப்படிப்பட்ட ஒருத்தரோட நீ நிம்மதியா வாழ முடியாது, கண்ணு முன்னாடியே நீ மோசமா வாழ்றத எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மறுத்துடுறாங்க. இப்ப ஆலியாவும் ஒரு ரூம்ல போயிட்டு அவ அழுவுறா. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவ மார்க்கெட்டு போறா. மார்க்கெட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அவன் காலித்து இடையில நிக்கிறான். இப்பதான் அவன் சொல்றா, எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்தை சம்மதிக்கல அப்படின்னு அவன் சொல்றா. ஆனாலும் காலித்து என்ன சொல்றானா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா அம்மா எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஆலியாவுக்கும் அது சரின்னு படுது. இப்ப ஆலியா ஒரு நாள் அவ வீட்டுல இருந்து துணிமணிலாம் எடுத்துட்டு அவங்க கூட புறப்படுறா. அந்த நகரத்திலேயே ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான். இப்ப ஆரம்பத்துல அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. காலைல எந்திரிக்கிறான், வேலைக்கு போறான், அதே போல அவ சமைக்கிறா. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ மதுவாடை வருது. இப்ப என்ன மதுவாடை வருதுன்ட்டு எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா காலித்தும் அவரோட நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து மது அருந்திட்டு இருக்காங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. இப்ப நேரடியா வந்து, காலித் என்ன இது, நீ மது அருந்தியா, என்னுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீ அப்படின்னு அவ சொல்றா. இப்படி ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருக்கா, எங்க அப்பா அம்மா சொல்லும் போது நான் உன்னை நம்பல, நீ ஒரு பொய்யனா இருக்க அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு காலித் பயங்கரமா கோபமா வரான். இப்ப நான் சந்தோஷமா இருக்க, நான் சாப்பிடுறேன், இதுல தலையிட நீ யார் அப்படின்னு பயங்கர கோபமா பேசுறான். இப்ப அவ மேலும் இப்படி என்ன ஏமாத்திட்டி அப்படின்னு அவ கதறா. காலித் கோவப்படுறான். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவ இடிஞ்சு போறா. நாட்கள் ஓடுது. இப்ப தினந்தோறும் காலித்து மது இருந்துட்டு வருவான். அதே போல அவ ஏதாவது கேட்டா அடிக்கிறது, கொடுமையான வார்த்தைகளால் பேசுறது அப்படின்னு கொடுமைப்படுத்துறான். அதே சமயத்துல அவ ரொம்ப உருகுறா. அதாவது தனது அப்பா வீட்டுல எப்படி ராணி போல வாழ்ந்த அப்படின்றத நினைச்சு அவ அழுகுறா. தனது அப்பா பேச்ச கேட்கலையே அப்படின்னு நினைச்சு அழுகுறா. அந்த மாதிரி மோசமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்கா. அவ ஏதாவது கேட்டா பயங்கரமா எரிஞ்சு விழுவான், அடிப்பான், சண்டை வரும். நீ உன்னுடைய அப்பா வீட்டுல இருந்து என்ன வந்து அப்படின்னு கேட்டு குடும்பப்படுத்துறான். இதனாலேயே அமைதியாயிரா. இப்ப கொஞ்ச நாள் ஓடுது. இப்ப திடீர்னு அவ கர்ப்பமா வரா. இதை கேட்டு அவன் சரி அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. மருத்துவமனையில அது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு காலித் பயங்கரமா கோவப்படுறான். ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுல பிறக்க கூடாது, எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும், இன்னொருத்தன் வீட்டுக்கு போறது என்னுடைய செல்வத்தெல்லாம் கொண்டு போயிடும் அப்படின்னு அவன்
சொல்றான். பெண் குழந்தை பிறக்க விட மாட்டான் அப்படின்னும் பயங்கரமா சண்டை போடுறான். ஆலியா சொல்றான், இது நம்ம காதல் சின்னத்துக்கு சாட்சியா பிறந்திருக்கு. இப்படியான ஒரு குழந்தைய நம்ம மறுக்க கூடாது. கடவுள் கொடுத்த அழகான குழந்தை அப்படின்னும் நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னும் அவ சொல்றா. பயங்கரமா கோவப்படுறான் காலித். இப்ப காலித் ஆலியாவை ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போறான். ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போயிட்டு அங்க மருத்துவரிடம் உடனே கருக்கலைக்க சொல்றான். ஆனா மருத்துவர்கள் பரிசோதிச்சுட்டு 3 மாசம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல கலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கலைச்சா ஆலியாவுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் காலித் மறுத்துறான். கண்டிப்பா கலைச்சே ஆகணும் அப்படின்னு அவன் நின்று இருக்கான். இந்த இடத்துல அவனுக்கு தெரியாம ஆலியா மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடுறா. ரொம்ப தூரம் ஓடுறா. அவன் எங்கதான் போறன்னு தெரியாம நெடு தூரம் போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு காடு வருது. அந்த காட்டு உள்ள அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. கால் போன போக்குல நடந்து போயிட்டே இருக்கிறா. அந்த காட்டுக்கு வரா. அந்த காட்டுக்கு வந்த பிறகு அங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில பாக்குறா. அந்த குடிசையில யாரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குடிசையா இருக்கு. இப்ப அந்த குடிசையில அவ தங்கி இருக்கிறா. இப்பதான் அந்த குடிசையில இருந்து வெளில உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பாம்பு வருது. இந்த இடத்துல தான் இந்த கதையை அந்த பாம்பிடம் சொல்லி முடிக்கிறா. இப்ப அந்த பாம்பும் சந்தோஷமா நீ எதுக்கு கவலைடாம நான் இருக்கிறேன் அப்படின்னும் அது சொல்லுது. இப்ப அந்த காட்டிலேயே அவளுடைய வாழ்க்கை ஓடுது. அங்க உள்ள பழங்கள் காய்கறி எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. அதே போல கொஞ்ச நாள் ஆகுது. அவளுடைய வயிற்றுல உள்ள குழந்தையும் படிப்படியா வளருது. இப்ப அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு வயிற்று வலி ஏற்படுது. துடிக்கிறா, அழுவுறா. இப்ப அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இப்ப அந்த குழந்தையோட அந்த பாம்பும் அவளும் சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு கூட வெளில விளையாண்டு இருக்கா. ஆனா அந்த பாம்பு திடீர்னு வேறொரு 2 குழந்தை அங்க கொண்டு வருது. அந்த குழந்தை 2மே ஆண் குழந்தை. இதை பார்த்து ஆலியா ரொம்ப அதிர்ச்சி ஆவரா. இப்ப அந்த பாம்பிடம் கூப்பிட்டு என்னது இந்த குழந்தை ஏது அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்பதான் அந்த பாம்பு சொல்லுது, இது உன்னுடைய முன்னாள் கணவனுடைய இரட்டை குழந்தை. அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னும் அது சொல்லுது. உன்னுடைய வாழ்க்கையை பழக்கணும்னு பழிவாங்காம விடக்கூடாது அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு அவ அதிர்ச்சியில வரைஞ்சு போறா. இப்போ உடனடியா இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அவன் தான் அப்படி பாவம் செய்யறான்னா அந்த தாய் என்ன பாவம் செஞ்சா, அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுரு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப காலித்தும் அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு தேடி அலைகிறான். இப்பதான் அந்த குழந்தைய காலித்து வீட்டுல அது விட்டுருது. அந்த 2 குழந்தைய பார்த்துட்டு அவன் சந்தோஷத்துல சிரிக்கிறான். மகிழ்ச்சி எல்லையே இல்லாம சந்தோஷப்படுறான். இப்ப நாட்கள் ஓடுது. அந்த குழந்தை கூட அவ சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்கா. ஆலியாவோட மகள் பேரு சுபா. சுபாவும் ஆலியாவும் சந்தோஷமா காட்டுல வளர்றாங்க. வளர்ந்து பெரியவளாரா. இப்ப அவளுக்கு வயசு 18 ஆகுது. இப்ப நாட்கள் ஓடுது. திடீர்னு அந்த காட்டுல ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க ஓடி வராங்க. அவர் பாத்தீங்கன்னா மேலெல்லாம் காயம்பட்டு சட்ட துணியெல்லாம் கிழிஞ்சு மேலெல்லாம் சேரும் சகதியுமா அங்கிருந்து விழுந்து வாரி ஓடி வராரு. இப்ப அவர் ஓடி வந்துட்டு இப்ப நேரா அந்த குடிசைக்கு வராரு. அப்பதான் ஆலியாவும் சுபாவையும் பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வராரு. ஆலியா நீயா, இது நம்முடைய மகளா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்பதான் ஆலியாவும் ஆமான்னு சொல்றா. இப்பதான் சொல்றா, ஆலியா என்னை மன்னிச்சிரு. நான் மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன். உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு நான் உன்னை மோசமா பேசினேன். ஆனா எனக்கு மோசமான ஒரு வாழ்க்கை இப்ப அமைஞ்சிருக்கு. அதாவது என்னுடைய மகன்கள் 2 பேரும் என்னுடைய சொத்தெல்லாம் புடுங்கிட்டு என்னை வெறு ஆளா வெளியே துரத்துட்டாங்க. எனக்கு எங்க போறதே தெரியாம ஊரா சுத்திட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் வேற வழி இல்லாம இந்த காட்டு பகுதியா வந்தேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் ஆலியா சொல்றா, நான் உனக்கு எதுவுமே சாபம் இல்லை. நீ என்ன பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு வீட்டை விட்டு துரத்தணும் இருப்பிடு. நான் உனக்கு ஒன்னும் சாபம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கைய நான் சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு காலித்து பயங்கரமா அழுகுறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் சுபா விட்டு வெளில வரா. இப்ப ஓடி சுபா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னும் ஓடுறான் காலித். இப்ப ஆலியா வழிமறிக்கிறா. நீ எக்காரணம் மட்டும் என்னுடைய மகள்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நீ எப்ப பெண் குழந்தையே வேண்டாம் கலைச்சிருன்னு சொன்ன. ஆனா அந்த பெண் குழந்தை தான் வளர்ந்து நிற்கிறா. இவள்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை. இவ உனக்கு பிறந்த மகள் இல்ல, இவ எனக்கு பிறந்த மகள் அப்படின்னும் ஆலியா சொல்றா. இப்ப காலித்து கதறி அழுகுறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப என் முகத்திலே முழிக்காத, என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அப்படின்னும் அவ சொல்லிடுறா. இப்ப அவன் கால் போன போக்கில அவன் போயிடுறான். இப்பதான் ஆலியாவோட மனசுல ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. அதுதான் எப்படியாவது சுபாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னதான். ஏன்னா அவளுக்கு வயசு 18 வயசு ஆயிடுச்சு. எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தணும் அப்படின்னதான் அவளுக்கு கவலையா இருக்கு. இப்ப நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு அவளிடம் வருது. இது போல இத்தனை நாள் காத்திருந்த அந்த நாள் வந்துருச்சு. இந்த காட்டுல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல நிறைய புதையல் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன். அந்த புதையெல்லாம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த புதையலை அந்த பாம்பு எட்டு வருது. அந்த புதையலை எட்டு ஆலியாட்ட கொடுக்குது. நீ இதுக்கு மேல உடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணு அப்படின்னும் அது கொடுக்குது. இப்ப ஆலியாவும் அந்த புதையலை வச்சு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறா. அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறா. இப்பதான் ஊர் மக்கள் எல்லோருமே இதை ஒரு அதிசயமா பேசிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தை நம்மளை காப்பாற்ற அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகே, நம்மள இதை விட பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.